நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் பதவி விலகிய நிரந்தர மற்றும் ஒப்பந்த அந்தஸ்திலான மருத்துவ அதிகாரிகளின் எண்ணிக்கை 6417 பேராகும். அவர்களில் ஆக அதிகமாக, அதாவது 4032 ஒப்பந்த அதிகாரிகள் திகழ்கின்றனர். ஆனால் பணி நிரந்தரமாக்கலுக்காக ஒப்பந்தத்தை பாதியிலேயே முறித்துக் கொண்ட 1086 பேர் அக்கணக்கில் வரமாட்டார்கள் என சுகாதார அமைச்சு கூறியது. வேலையிலிருந்து விலகியவர்களில் 2385 நிரந்தர மருத்துவ அதிகாரிகளும் 1046 மருத்துவ நிபுணர்களும் அடங்குவர். இது தவிர்த்து 63 மருத்துவ நிபுணர்கள் சுய விருப்பத்தின் பேரில் ஓய்வு பெற்றனர். மேலவையில் செனட்டர் டாக்டர் ஆர் லிங்கேஸ்வரன் கேட்ட கேள்விக்கு அமைச்சு அவ்வாறு பதிலளித்தது. மேற்கண்ட மருத்துவ அதிகாரிகள் பதவி விலகியதற்கு பல காரணங்கள் உள்ளன. பொது பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது, தனியார் துறைக்கு மாறிச் சென்றது, போட்டியிடும் ஆற்றல் மற்றும் சுகாதார பிரச்சினை போன்ற சொந்த காரணங்களும் அவற்றில் அடங்கும். தற்போது சுகாதார அமைச்சின் கீழ் மொத்தமாக பணியாற்றுவோரின் எண்ணிக்கை குறித்தும் டாக்டர் ஆர் லிங்கேஸ்வரன் கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சு, இவ்வாண்டு ஜூன் 30 வரைக்குமான தகவலின்படி நாடு முழுவதும் 2,98,853 பேர் KKM-இல் வேலை செய்வதாக கூறியது. அவர்களில் 32,720 ஒப்பந்த அதிகாரிகளும் அடங்குவர். அந்த 2,98,000 பேரில் 7,638 பேர் மருத்துவ நிபுணர்கள் ஆவர். 44,155 பேர் மருத்துவ அதிகாரிகள் ஆவர். மருத்துவ நிபுணர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் எண்ணிக்கையை மாநிலம் வாரியாக பார்த்தால் ஸ்லாங்கூர் அதில் முன்னிலை வகிக்கிறது. ஸ்லாங்கூரில் 1446 மருத்துவ நிபுணர்களும் 6274 மருத்துவ அதிகாரிகளும் பணியாற்றுகின்றனர். அடுத்தடுத்த இடங்களை சபா, ஜொஹூர், பேரா ஆகியவை வகிப்பதாக KKM கூறியது.